அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு ஆன்மீக குறிப்பு சொல்லப்போகிறேன். அல்லாஹ்வின் பரிசுத்த குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு காய்கறி வகையாகும் சுரங்கா என்று அழைக்கப்படுவது. பல ஊர்களில் பல பெயர்களில் இது அறியப்படலாம். ஆனால் புகைப்படத்தை பார்த்தால் உங்களுக்கு புரியும். சில இடங்களில் சுரக்கா என்றும் அழைக்கப்படுகிறது. மருத்துவ குணங்களில் இரண்டாவது இடத்தில் உள்ளது சுரங்கா. உடலுக்கு விரைவாக ஊட்டச்சத்து உணவை வழங்கும் ஒரு காய்கறியாகவும் சுரங்கா உள்ளது. முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த காய்கறி வகையாகும் சுரங்கா. முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், என் சகோதரர் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரமாகும் சுரங்கா என்று. ரப்பின் சோதனையால் மீன் வயிற்றில் சிக்கிய யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க அல்லாஹ் பரிந்துரைத்த ஒரு காய்கறி வகையாகும் சுரங்கா. முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து கேட்கிறார், நபியே, நீங்கள் ஏன் அதிக அளவில் சுரங்கா சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டபோது முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த பதில் இதுதான், சுரங்கா என்பது அறிவாற்றலை அதிகரிக்க மிகவும் நல்லது. அதேபோல் நமது மூளையை பலப்படுத்தவும் இது உதவும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆயிஷா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்த ஒரு ஹதீஸில் காணலாம், சுரங்காவை அதன் பயருடன் சேர்த்து சாப்பிட்டால் மனிதனின் இதயம் மென்மையாகும். அது மட்டுமல்ல, புணர்ச்சி ஆற்றல் அதிகரிக்கவும் பாலியல் வலிமை அதிகரிக்கவும் செய்யும். ஆயுர்வேதத்தில் கூறப்பட்டுள்ளபடி சுரங்காவை புளியுடன் சமைத்து சாப்பிட்டால் எலும்பு சவ்வு, இரத்தப்போக்கு ஆகியவை உடனடியாக நிற்கும். பித்த ரத்தம் அதிகம் உள்ளவர்கள், பித்த நோய் உள்ளவர்கள் அதை பருப்புடன் சுரங்கா சேர்த்து சாப்பிடவும். இதற்கு ஏராளமான நன்மைகள் உள்ளன. மலச்சிக்கல் நீங்கும், சிறுநீர் அதிக அளவில் வெளியேறும், காச நோய் குணமாகும். அதேபோல் நல்ல உற்சாகமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். எல்லோரும் முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ட இந்த சுரங்காவை, அதாவது சுரக்காவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், முயற்சி செய்யுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளட்டும். ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.